ஜெம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஓர் ஆன்மீக தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் நம் முன்னோர்கள் கட்டிய சிறப்பு மிக்க கோவில்களையும் அதன் தனித்தன்மைகளையும் பற்றிதான். அந்த காலத்தில் கோவில் கட்டும்போது ஒவ்வொரு கோவிலும் ஏதாவது ஒன்றை தனித்தன்மையுடன் கொண்டிருக்கும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு தனி சிறப்பும் அமைந்திருக்கும். அவைகளில் சிலவற்றை தற்பொழுது பார்க்கலாம். உற்சவர் அல்லாமல் மூலவர் வீதியில் வலம் வருவது சிதம்பரம் நடராஜர் கோவில். கும்பகோணம் அருகே தாராசுரம் என்ற ஊரில் உள்ள ஐவராதேஸ்வரர் கோவிலில் உள்ள சிற்பத்தில் வாலியும் சுக்ரீவனும் சண்டையிடும் காட்சி உள்ளது. அங்கிருந்து ராமர் சிற்பம் இருக்கும் தூண் தெரியாது. ஆனால் ராமன் அம்பு தொடுக்கும் சிற்பத்தில் இருந்து பார்த்தால் வாலி சுக்ரீவன் போர் புரியும் சிற்பம் தெரியும். தர்மபுரி மல்லிகார்ஜுன கோவிலில் உள்ள நாவங்க மண்டபத்தில் இரு தூண்களின் அடி பூமியில் படாதாம். அதேபோல் கரும்பூர் மாவட்டம் குளித்தலை கடம்பவநாதர் கோவிலில் இரட்டை நடராஜர் தரிசனம் செய்யலாம். கருடாழ்வார் 4 கரங்களுள் 2 கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி காட்சி தரும் ஸ்தலம் கும்பகோணம் அருகே வெள்ளையங்குடி. 108 திவ்ய தேசத்தில் இங்கு மட்டும் இதுபோல் காட்சி தருகிறார். நாச்சியார் கோவில் கல்கருடன் சிலையை சன்னதியில் இருந்து 4 பேர் மட்டுமே தூக்கி வருவார்களாம். பின்பு அது 8, 16 என்று அதிகரித்து கோவில் வாசலில் 64 பேர் தூக்கி வருவார்களாம். கருடன் முகத்தில் வேர்வை துளிர்க்குமாம். ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ராமானுஜர் உருவம் விக்கிரகமோ அல்லது வேறு உலோக பொருட்களால் ஆன வடிவமைப்போ இல்லை. குங்குமப்பூ பச்சை கற்பூரம் கொண்ட மூலிகை பொருட்களால் ஆனதாம். கும்பகோணம் அருகே திருநள்ளாறில் உள்ள சிவலிங்க திருமேனி ஒரு நாளைக்கு 5 முறை வெவ்வேறு வண்ணங்களில் நிறம் மாறுவதால் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளதாம். விருதுநகர் சொக்கநாதன் புத்தூரில் உள்ள தவநந்திகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்திக்கு கொம்போ காதுகளோ கிடையாதாம். ஆந்திராவில் சாமல் கோட்டை அருகே உள்ள 3 பிரதான சாலைகளின் சந்திப்பில் உள்ள 72 அடி ஆஞ்சநேயர் சிலையில் கண்களும் சில 100 மைல்களுக்கு அப்பால் உள்ள பத்ரசால ஆலயத்தில் ஸ்ரீராமன் திருவடிகளும் ஒரே மட்டத்தில் உள்ளன. வேலூர் அருகே உள்ள விருஞ்சிரபுரம் என்ற தளத்தில் உள்ள கோவில் தூணின் தென்புறம் அர்த்த சந்திர வடிவில் 1 முதல் 6 வரையும் 6 முதல் 12 வரையும் எண்கள் செதுக்கி உள்ளனவாம். மேற்புறம் உள்ள பள்ளத்தின் வழியே ஒரு குச்சியை நீட்டினால் குச்சியின் நிழல் எந்த எண்ணில் விழுகிறதோ அதுதான் அப்போதைய மணி என்று கூறுகிறார்கள். சென்னை திருப்பதி சாலையில் ஊத்துக்கோட்டை தாண்டி நாகலாபுரம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் தலையிலிருந்து இடுப்பு வரை மனித உருவமும் கீழே மீன் வடிவமும் கொண்டுள்ளாராம். கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் கோமலவள்ளி தாயாருக்கு படிதாண்டா பத்தினி என்ற பெயரும் உண்டு. பெருமாளோடு எக்காலத்திலும் வெளியே வராத காரணத்தால் இப்பெயர் கொண்டுள்ளாராம்.